ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். என்ன ருசிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு கேக் ரெசிபி தாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும், கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது இட்லி மாவில் தான் செய்ய போகிறோம். இந்த கேக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இட்லி மாவு 1.25 கப், கிட்டத்தட்ட 500 ml. அப்புறம் சுகர் 1 கப், கேரட் 3/4 கப், ரவை 1/4 கப், நட்ஸ் 1/4 கப், பேரிச்சை 5 to 6 விதை நீக்கியது, நெய் 2 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் முதல்ல இட்லி மாவு சேர்த்துடலாம். இட்லி மாவு வந்து நீங்கள் இன்றைக்கி அரைச்சி நாளை காலையில் இட்லி மாவுக்கு நம்ம எடுப்போம் இல்லையா, அந்த மாவு பதத்தில் எடுத்துக்கோங்க. ரொம்ப 2 நாள் ஆனது அந்த மாதிரி மாவுனா புளிப்பு கொடுத்துரும். அதனால் ஃப்ரெஷ்ஷாக உள்ள மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் சுகர் சேர்த்துக்கலாம். நான் ப்ரௌன் சுகர் சேர்த்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் கருப்பட்டியோ இல்லை வெல்லமோ சேர்த்துக்கலாம், இல்லை நார்மல் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ரவை சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கேரட்டை துருவி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் நீங்கள் கொஞ்சம் தேங்காய் கூட துருவி சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். அப்புறம் நம்ம நட்ஸ் சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட இப்போ நட்ஸ் இல்லை அப்படின்னா அதுக்கு பதிலாக வேர்க்கடலை இருந்துச்சுன்னா வேர்க்கடலையை நல்லா வறுத்து தொலியை எடுத்துகிட்டு அந்த வேர்க்கடலையே இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் பேரிச்சம்பழம் சேர்த்துருக்கோம். அப்புறம் நான் நெய் சேர்த்துருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஆயில் இருந்துச்சுன்னா ஆயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் தூள் போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணுங்கள், ரொம்ப அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி திருப்பி திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், நமக்கு சூப்பரான கேக் மிக்ஸ் ரெடி. இதில் நம்ம பேக்கிங் பவுடர் சேர்க்கலை, பேக்கிங் சோடா சேர்க்கலை, மைதா மாவு இல்லை. சூப்பரான ஹெல்த்தியான கேக், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுத்து நம்ம இதை ஒரு பேனில் ஊற்றிடலாம். இந்த மாதிரி ஒரு பேனில் இல்லை நெய் அல்லது ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் இந்த பேட்டரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி 2 தடவை அப்படி தட்டிக்கோங்க. அப்போனா உள்ள ஏர் ஏதாவது இருந்தாலும் போயிடும். அதுக்கப்புறம் ஒரு பேனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கேக் மிக்ஸை இந்த பாத்திரத்தோடு இது உள்ளே அப்படி வச்சிடலாம், உள்ளே ஸ்டாண்டு வச்சு. அப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு 45 மினிட்ஸ் இப்படியே விட்டுருங்க. இப்போ நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிரும். பாருங்கள், நமக்கு சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 45 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கேக் வெந்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு உள்ளே குத்தி பார்க்கலாம், இல்லைனா கத்தி வச்சு அந்த மாதிரி உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும். வந்துச்சுன்னா கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த கேக் நல்லா ஆறுனதும் இந்த மாதிரி ஒரு கத்தி வச்சு சுற்றி இப்படி எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு இதை அப்படியே திருப்பி போட்டுடலாம். சூப்பராக கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கேக் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம என்ன ருசிக்கலாம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you, friends.